எரேமியா 31 அதிகாரம். எரேமியா 31 4 இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாதியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கட்டுகிறவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை கட்டப் போகிறார். ஆமாண்டவர், உம்முடைய வாக்குத்தத்தை நீர் எங்கள் தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முதல் இந்த ஆண்டை ஆரம்பிக்கும் போது தேவன் நம்முடைய வாக்குத்தத்தை மாத்திரமல்ல, ஒரு உடன்படிக்கையை செய்தார். என்னுடைய ஆவி, என்னுடைய வார்த்தை உன்னிடத்திலிருந்து அது நிர்மூலமாகாது, எடுக்கப்படாது, நம்மோடு கூட இருக்கும் என்று உடன்படிக்கை செய்தார். ஆமென். அதே போல ஒவ்வொரு மாதம் தொடர்ச்சியாக 2வது மாதம் தைரியமா இருங்க, நான் கூட என் ஆவியோடு கூட வேலையை நடத்துங்கள் என்று உறுதிப்படுத்தினார். 3வது மாதம் ஒரு குருடனை வழி நடத்துவது போல உன்னுடைய நடத்துவேன், கரங்களை எப்படி நான் வழி நடத்துகிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு கர்த்தர் சொன்னார், வழி நடத்துவது மாத்திரமல்ல, உனக்கு முன்பதாக நான் போய் வழிகளை உண்டாக்குகிறேன் என்று சொன்னார். ஆமென். எல்லாவற்றையும் செய்துவிட்டு முக்கியமானது, அதுக்கு அடுத்த மாதத்தில் சுத்திகரிக்கப்பட்டார். சுத்திகரிப்பை குறித்து நாம் பேசினோம். தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் ஒரு வேதத்தில் ஒரு பெரிய விசுவாச வீரர்களை வைத்து அதை அவருடைய வாழ்க்கையில் எப்படி கர்த்தர் செய்தார் என்று அதை சார்ந்து பார்க்கும் பொழுது, வேதத்தை படிக்கும் பொழுது அது ஒரு மிகவுமாக ஒரு உயிர்மீட்சி உள்ளதாய் காணப்படுகிறது. ஏதோ ஒரு செய்தியை கேட்டுவிட்டு கடந்து செல்கிறது அல்ல. வேதத்தை தியானித்து படிக்கும் பொழுது, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற பொக்கிஷங்கள் நம்முடைய மனதையும் நம்முடைய இருதயத்தையும் ஆத்மாவையும் மறுரூபப்படுத்தக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கிறது. ஆமென். சுத்திகரித்து விட்டுவிடவில்லை, சுத்திகரிக்கப்பட்டு கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிறதுக்கு நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி நம்ம கனி தருவேன் என்று சொன்னார். இதற்கு அடுத்தபடி என்ன ஆண்டவர் என்று ஜெபிக்கும் பொழுது தியானம் பண்ணி கொண்டிருக்கோம். பிரயாணத்திலேயே இதுக்காக பிரயாசப்பட்டு தியானம் பண்ணி கொண்டது. அநேக திசைகள் இருந்தது. ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது, நான் உன்னை கட்டுவேன். ஆமென். சுத்திகரித்து விட்டீர்கள், நிலைத்திருக்கிறீர்கள், கனி தருகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள், விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். இப்பொழுது கட்ட வைக்கிற ஒரு நிலைமை. இங்கே நாம் 3 காரியங்களை நாம் வாசிக்கிறோம். 31:4 இஸ்ரவேல் என்னும் கன்னிகே, மறுபடியும் உன்னை கட்டுவேன். முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை கட்டுவேன். ஏதோ போய் கட்டிக்குங்க, நீங்களா போய் எதனா ஒன்று பண்ணிக்கங்கலாம் சொல்ல. எப்படி கர்த்தர் சொன்னாரோ, நான் உன்னை வழிநடத்துவேன் என்று சொன்னாரோ, எப்படி நான் முன்பதாக சென்று வழியை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னாரோ, அதே போல இங்க என்ன சொல்றார், நான் உன்னை கட்டுவேன். நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா, இட் டேக்ஸ் ஓனர்ஷிப், கம்ப்ளீட் ஓனர்ஷிப். முழுமையாய் அவர் எல்லா பொறுப்பையும் அவர் எடுக்கிறார். ஏதோ சொல்லிட்டு நீங்க போய் செய்யுங்கன்னு சொல்லிவிடல. அவர் நின்று வேலையை செய்து முடிக்கிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எதையெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே, எதுவுமே எல்லாம் அப்படியே தான் இருக்கு என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தர் கட்டுவேன் என்று சொன்னால் கட்டுவார். ஆனால் அது நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும்ன்றது கிடையாது. ஏன்னா நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்ம நினைக்கவே முடியாது. ஏன்னா நம்முடைய வழிகள், நம்முடைய நினைவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகினதாக தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள இதுதான் நமக்கு தெரியும். இது பார்த்தா நமக்கு என்னமோ அது பெரிய பிளான் மாதிரி தெரியும். வா பயங்கரம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் செய்வார். அப்போ நம்ம புரியாது, என்ன நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே, நம்ம வருத்தப்படுவோம். ஆனால் கர்த்தர் செய்யும் பொழுது அவர் ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு ஒரு வாழ்க்கையில அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, நான் உன்னை கட்டுவேன் என்று சொன்ன தேவன், நீ கட்டப்படுவாய். ஆமென். நீ கட்டப்படுவாய். அதுல ஒரு உறுதி, நீ கட்டப்படுவாய். நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய்.
அது ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமென். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறது என்னவென்றால், மறுபடியும் நீ மேலவாதியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இது எதை குறிக்கிறது என்றால், கட்டப்பட்ட ஜனங்க கடந்து செல்லுகிற காரியம். கடந்து செல்கிறது என்றால் அவங்க போய் கட்டு போறாங்க. ஆமென். முதல்ல கர்த்தர் நம்மை கட்டுகிறார், நாம கட்டப்பட போகிறோம். நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்? போய் கட்ட போகிறோம். மேலவாதியத்தோடு, இந்த உரத்த சத்தத்தோடு, ஒரு மகிழ்ச்சியோடு கடந்து செல்லும் பொழுது என்ன ஆகிறது? சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, என்ன சத்தம், என்ன களிப்பு, என்னன்னு கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் நீங்க ஆராதிக்கிற தேவன் யார்? ஆமென். அப்படி கேட்கும் பொழுதுதான் அங்க சுவிசேஷம் பரவ ஒரு வழி உண்டாகுகிறது. ஆமென். கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒரு கட்டுப்பணி கர்த்தர் செய்ய போகிறார். ஏதோ ஒரு கட்டிடமா இல்லை, ஒரு பூமி அதிர்ச்சி வந்தா காணாமல் போற ஒரு காரியம் அல்ல, இந்த உலக பிரகமான காரியம் அல்ல. கர்த்தர் கட்டுகிறதான் ஜீவனுள்ள கற்களை வைத்து ஒரு ஜீவனுள்ள ஆலயத்தை தேவன் செய்கிறார். ஆகவேதான் நம்ம சபை பேர் என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய சபை. இதோட கற்கள் எல்லாம் பார்த்தா என்னங்க ஜீவனுள்ள தேவன் எல்லாம் பார்த்தா இங்கெல்லாம் ஆஸ்பஸ்தா ஷீட்டு, அது வேற தேங்காய் விழும் போது டொங்குந்து உடையுது, ஓட்ட உழுது, கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒரு சர்ச்சுன்னு வர சொல்றீங்களேன்னு. ஆமா, அது அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அப்ப அந்த கட்டணம் எப்படி இருக்கும்? ஜீவனுள்ளதா இருக்கும். ஆமென். ஜீவனுள்ளவர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? ஜீவனுள்ளவர்களா இருப்பார்கள், இல்லையா? ஸோ கட்டடம் அப்படி இருந்தாலும், கட்டடமே இல்லை ஆக்சுவலா பார்த்தா, அது தூண்கள் தான் இருக்கு. தூணு, அதுவும் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறோம், அதுவும் இருக்கு. கூட நாம என்ன பண்றோம்? ஜீவனுள்ள தேவனுடைய சபையின் விசுவாசிகளா கர்த்தருக்குள்ள வேரூன்றி, சத்தியத்தில் வேரூன்றி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யுன்ய ஐக்கியத்தில் உறுதியாய் தரித்திருந்து கர்த்தருக்குள்ளாக நாம் நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. தேவனே கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் கட்டுகிறவராயிருக்கிறார். அங்க மத்தேயு 16:18 வாசிக்கும் பொழுது அங்க கர்த்தர் சொல்லுகிறார், என் சபையை I will build my temple upon this rock. இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? கட்டுகிறதுல 100% ஜெயம் கேரண்டி. அது கர்த்தர்கிட்ட மாத்திரம்தான் உண்டு. மனுஷர்கிட்ட எங்கேயுமே அந்த கேரண்டி கொடுக்கவே முடியாது. சும்மாவே பாருங்க, வாயில வந்ததெல்லாம் கேரண்டி, வாரண்டி, இது லைஃப் டைம் கேரண்டி. என்ன லைஃப் டைம் கேரண்டி? அது என்ன? லைஃபுக்கே கேரண்டி கிடையாது, இவங்க லைஃப் டைம் கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு உலகத்துல. எல்லாம் எடுத்த வாய்க்கு கேரண்டி. ஆனா உண்மையாகவே 100க்கு 100% உண்மையான கேரண்டின்னு அது எது? கர்த்தர்கிட்ட மாத்திரம்தான். ஏன்னா அவர் தான் ஜீவனுக்கு அதிபதி, அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு, அவர் சொல்றது தான் நிச்சயம், இல்லையா? ஆகவே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படி என்றால் என்ன? தோல்வி என்றது கிடையாது, குறைந்து போவதில்லை, உடைந்து போவதில்லை. சபையை கட்டுகிறது மாத்திரமல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய உறவுல, சபையினுடைய ஐக்கியத்துல, சபையின் விசுவாசிகளாக ஒரு மனதை தேவன் நம்மை கட்டி எழுப்புகிறா இருக்க போகிறார். ஆமென். இப்போ நாம் இங்க பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் நம்மை கட்டுகிறார். என் சபையை நான் கட்டு, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்பொழுது இந்த எரேமியா 31:4 பார்க்கும் பொழுது, இந்த வாக்குத்தத்தை தேவன் அவளுக்கு கொடுக்கும் பொழுது அவளுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான சூழ்நிலை. இந்த வாக்குத்தத்தம் அவளுக்கு கொடுக்கறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. எரேமியா அங்க போய் தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது இதுக்கு ஒரு நிலைமையே அங்க கிடையாது. பயங்கரமான உடைந்த நிலைமையில, தோல்வி உடைந்து எல்லாம் அந்த பழைய அந்த மற்ற அதிகாரிகள், முன்னிருந்த அதிகாரிலாம் பார்க்கும் பொழுது அவள் கடந்த அந்த பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருள் நிறைந்த பாதையா இருக்கு. அந்த நேரத்தில் கர்த்தர் அவர் என்னன்னு கூப்பிடுறாரு? இஸ்ரவேலும் என்ன கன்னிகே. மிகவும் அருமையான ஒரு தேவன். ஆமென். நம்முடைய சூழ்நிலையை வைத்து, நீங்க எந்த நிலைமைகள் இருக்கிறீங்க வைத்து உங்களுக்கு டைட்டில் கொடுக்கறது இல்லை. அவர் எப்படியோ அதை வைத்து அவர் கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு தாராள மனசு. ஆமென். நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா
ஏதோ நீ இந்த நிலைமையில் இருக்கிறியா, சரி உனக்கு ஏற்றது இதுதான், இதை மட்டுமே பண்ணுன்னு சொல்றது இல்லை. ஏன்னா சூழ்நிலையினால் ஆளப்படுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல, சூழ்நிலை மாற்றி அமைக்கிற தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்வதற்கு இதை நான் தியானப்பட்டது எதுக்கு, இங்கே வந்து திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் இஸ்ரவேலும் என்னும் கன்னிகைன்னா அங்கே ஒரு கனத்தை கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதை கன்னிகைன்னு சொல்லி இஸ்ரவேலும் என்னும் கன்னிகை சொல்றா, அவர்களுக்கு வேண்டி அந்த கனத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது அப்படி இல்லை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உன்னை அப்படி கூப்பிடுறேன். சில வேளை நாம என்ன பண்றோம்னா, நம்மை தாமே நம்முடைய சூழ்நிலைக்கு வைத்து, நம்முடைய நிலைமையை வைத்து நம்மையே நம்ம என்ன பண்றோம், நான் அப்படிதான் பிரதர், இவ்வளவுதான், நமக்கு இவ்வளவுதான் முடியும், அப்படி நம்ம அப்படியே சொல்லிக்குவோம். அது ஒரு தாழ்மைன்னு நினைச்சுக்குவோம். தாழ்மை கிடையாது, நம்மளே சும்மா அப்படி சொல்லிக்கிறது, ஏன்னா அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, பராக்கிரமசாலியேன்னு. ஆமென். அவரு ஆகவேதான் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணம், உன் பலன் அங்கு விளங்கக்கூடாது, என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆகவே கர்த்தர் கட்டும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளினால் அது நடக்கிறது இல்லை, அவருடைய பலத்தினால், அவருடைய பராக்கிரமத்தினால், அவருடைய ஆவியினால், அவருடைய வல்லமையினால் எல்லாம் நடக்கும், நடந்தே தீரும், அதுல சந்தேகமே கிடையாது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. எந்த ஒரு சக்திக்கும் அங்க இடம் இல்லை, சக்தியே கிடையாது அங்க எதுவுமே. நம்ம நினைக்கிறோம் அதுக்கெல்லாம் சக்தி இருக்குன்னு. ஜபங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜபியம் பண்ணும்போது நான் பார்த்துருக்கிறேன், 100% ஜபத்துல 90% பாத்தீங்கன்னா பிசாசுக்காக தான் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பிசாசோட கூட பிசாசு தோற்கடிக்கப்படணும், பிசாசு அவன் எப்போ தோற்கடிக்கப்பட்டான், அது எதுக்கு பிசாசுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணிட்டுக்கிறீங்க? நம்முடைய தேவனை உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க, சத்தியத்தை குறித்து ஜெபம் பண்ணுங்க, சத்தியத்தை தியானிங்க. கிடையாது, எல்லாம் பிசாசியே போக்கஸ் பண்றது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை, ஏனென்றால் எல்லாவற்றையும் தோற்கடித்த ஜெய வீரர் யார்? ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், அவர் ஜெயமாக நம்ம நடத்துவார். 1 பேதுரு 2 வாசிக்கும் பொழுது 4, 5 வசனத்தில், 1 பேதுரு 2, 4, 5 வசனத்தில், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷரால் தள்ளப்பட்ட, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட. சில வேளை நம்ம என்ன பண்றோம், மனுஷர்கிட்ட இருந்து ரெக்கக்னிஷனுக்காக ஏந்துவோம். இவங்க வந்து சொல்லிட்டாங்களா, இவங்க நம்மள புகழ்றாங்களா, இவங்க நம்ம என்ன சொல்றாங்கன்னு. ஆனா மனுஷர்கிட்ட இருந்து வராது, வரோம் ஆனா வேற ஒரு நோக்கத்துக்காக வரோம், எதுன்னு தெரியாது. ஏன்னா மனுஷர்கள் தான். ஆனா மனுஷரால் தள்ளப்பட்டு இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களும் ஜீவனுள்ள கற்களை போல. ஹல்லேலூயா. சாதாரண கற்கள், நம்ம யார்? ஜீவனுள்ள கற்கள். இப்பதான் சொன்னேன் இல்லையா, ஜீவனுள்ள தேவனுடைய சபை விசுவாச ஜீவனுள்ளவர்களா இருக்கிறோம். அதே போல நாம் ஜீவனுள்ள கற்களா இருக்கிறோம். இந்த கற்களை கொண்டு கர்த்தர் கட்டுகிறார். இந்த கற்களை கொண்டு கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். அவர் கட்டுகிற தேவன், அவர் கட்டுகிற தேவன். இந்த மாத்திர தேவன் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்துவம்.
சோர்ந்து போகாதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. உங்க சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கும் நான் செய்ய போகிற காரியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம கணக்கு போடுவோம். நானும் பண்ணுவேன், பயங்கர எல்லாம் போட்டு ரொம்ப ஞானமா இருக்கிறோம், பட்ஜெட்லாம் போட்டு கரெக்டாக வைப்பேன். அது பட்ஜெட் போட்ட மாதிரி தான் இருக்கும், அது இருக்கும். ஆனால் வேற எங்கேயோ எல்லாமே வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். இதுவே நடாது இப்படி இருக்கேன்னு. ஆனால் ஏன்னா கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறதுக்கும் அவர் செய்யறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஏன்னா அவர் போகிற வழி, அவர் நம்ம நடத்தி செல்கிற வழி எல்லாம் நினைக்காத வழிகள். குருடை நடத்துகிற போல வழி நடத்துகிற தேவன் இல்லையா? அறியாத வழிகளில் நடக்கிறவர், இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் தேவன் நம்ம சொல்லுகிற காரியம் அதுதான். நான் உங்களை கட்டப்போகிறேன், நான் உங்களை கட்டப்போகிறேன், கலங்காதீர்கள், திகையாதீர்கள், நான் உங்களை கட்டுகிற தேவனாயிருக்கேன், உங்களை நான் கட்டி எழுப்ப போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமா ஆண்டவரே, எங்களை கட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனுடைய சபையை விசுவாசிகள் எங்களை கட்டி எழுப்பும். ஆவியில ஒரு அனலாய், ஒரு பற்றி எரிகிற அக்னியை போல ஒரு எழுப்புதல் உண்டாக நீர் எங்களை கட்டி எழுப்பும்படியாய், இதுதான் எங்களுடைய வாஞ்சை. அதே போல சபையில ஒரு மனம், விசுவாசிகள் மத்தியில பாத்தீங்கன்னா அங்கும் இங்கும் அநேக காரியங்கள், ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசுறது, நிறைய காரியங்கள், ஒரு பிரிவினைகள், அநேக குழப்பங்கள் நிறைய இருக்கு. வார்த்தையில சுத்தம் இல்லை, அநேக பயங்கரமான காரியங்கள் இருக்கு. ஆனா இந்த குறைவுகள் எல்லாம் கர்த்தர் பார்க்கறது இல்லை. கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அதையெல்லாம் விடுங்க, இருக்கு. ஆனா அதையெல்லாம் கழுவி அது பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து என்ன பண்ணுகிறார்? எல்லாவற்றும் புதிதாக்கி நான் இப்பொழுது கட்டப்போகிறேன். ஆகவேதான் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே. அங்க உங்களுக்கு அந்த ஆனரை கொடுத்துட்ட, நீ எப்படி இருந்தியோ அதெல்லாம் விடு, நான் உனக்கு கொடுக்கிற பேர் என்ன? கன்னிகை. அந்த கணத்தை உனக்கு கொடுக்கிறார். அதுதான் முக்கியம். கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கட்டுவார், நம்மை கட்டுவிப்பார், நாம் கட்டப்படுவோம், அது நிச்சயம். எத்தனை பேர் உறுதியா விசுவாசி இந்த காலவேளை? நாங்கள் கட்டப்படுவது நிச்சயம். ஆமாண்டவரே, அதுல எந்த ஒரு குறைவு, அந்த சந்தேகம் கிடையாது. அது எந்த சந்தேகம்? நாங்கள் கட்டப்பட போகிறது அதிக நிச்சயம். ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய அந்த பரலோகத்தை குறித்து படிக்கும் பொழுதெல்லாம் நம்ம மனசுல அது கிரகிக்க கூட முடியாது. இப்ப வச்சு அதெல்லாம் ரீக்ரியேட் பண்றாங்க, அந்த வசனங்களை ஃபீட் பண்ணி பயங்கரமான ப்ராம்ப்ட்லாம் கொடுத்து கிளியர் அழகா அந்த எப்படி இருக்குமோ அது மாதிரி கிரியேட் பண்றான். ஆனா அதை பார்க்கும்போதுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இது என்ன வசனத்துக்கும் அதுக்கும் ஒரு கொஞ்சம் அது வரல. நம்மளோட இமேஜினேஷன்ல எப்படி இருக்கு, நேரில் பரலோகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு ஒரு நமக்குள்ள ஒரு ஆசை. எவ்வளோ மகிமையா இருக்கு ஆண்டவர். ஏன்னா எல்லாவற்றையும் இங்க பார்க்குற எல்லாமே மனுஷனுடைய சிந்தனை எல்லாம் ஒரு சின்ன ஒரு டாட் தான். அதுலேயே இவ்வளோ இவனுங்க பந்தா காமிக்கிறாங்களே, இதையெல்லாம் வார்த்தையிலேயே சிருஷ்டித்தார். அவர் செய்யும் பொழுது அது எவ்வளவு மகிமையா இருக்கும், சிந்தித்து பார்ப்போமா இல்லையா? அதே போலதான் கர்த்தர் நம்மை கட்டும் பொழுது ஜீவனுள்ள கற்களாகிய நாம் நம்மளை வைத்து அதை கட்டி முடித்த பிறகு என்ன நடக்கிறதாங்க? மேலவாதியம் தான். அதான் வசனம். அதை அடுத்தது வரும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன நடக்கிறதாங்க? மறுபடியும் நீ மேலவாதியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவா. எதுக்கு? போய் சுவிசேஷம் சொல்லணும். அதுதான் நம்மளுடைய வார்த்தை. அங்க வேற கான்டெக்ட்ல சொல்லி இருக்கு. ஆனா நான் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, அவர் கட்டி முடித்த உடனே அங்க என்ன உண்டாகுது? ஒரு பெரிய சந்தோஷம். சுற்று மற்ற எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய மகிமையை அவர்கள் காண்பார்கள். அதுதான் அங்க மேல வாத்தியம், சந்தோஷம், களிப்பு, துதி, ஆராதனை நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் யாரா இவங்க எல்லாம் இன்னும் சாதாரணமா நினைச்சிட்டு வந்தோம், இவங்கெல்லாம் இவ்வளவு பயங்கரமா கலக்குறாங்களே. அப்பொழுது ஆண்டவருடைய மகிமை என்ன பண்ணுது? பரவுது. ஸோ நாம கட்டப்படுகிறது மாத்திரம் இல்லாமல் நம்ம என்ன பண்றோம்? நம்ம சுத்தி இருக்கிற சமுதாயத்தையும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் என்ன பண்றோம்? கர்த்தருக்குள்ளாக கொண்டு வந்து அவர்களை கட்டி எழுப்புகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் மிகவும் முக்கியம், மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் சொல்லுகிறது அவருடைய வேலை முடியவில்லை. நம்ம நினைக்கிறேன் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவ்வளவுதான், எல்லாம் சொல்ல சீக்கிரம் வரா சீக்கிரம் வரா. அதுவரை நான் அப்ப எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் மூடி வச்சு தூங்குவா முடியும்? இல்லையே, அவருடைய வேலை ஒன்றும் முடியல. ஏன் தாமதிக்கிறார்? அவருடைய வருகை எல்லாம் சுற்றி நம்மளுடைய நியூஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. நினைச்சு கூட பார்க்க முடியல.
1,00,000 பேருக்கு மேல இறந்துருக்கிறாங்க இந்த வெனிசுவேலா எர்த்குவேக்கில் மட்டும். அதுவும் இல்லாம உலக குளோபல் ஸ்டேஜ்ல ஒருத்தர் மேல இருக்கிற ஒருத்தருடைய பகை பயங்கர மோசமா இருக்கு. இதுல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. மனுஷருக்கு போய் எப்படி இவ்வளவு பகை வருது, ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவம் வரும். சரிங்க, ஆமாங்க, இவரை பிடிக்கவே இல்லை அவர் பார்த்து அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா இவ்வளவு பகை எப்படி ஒருத்தர் மேல, ஒரு ஜனத்தின் மேல, ஜாதியின் மேல் ஜாதி, ஒரு இவ்வளவு ஒரு பகை வெறி எப்படி ஜனங்களுக்கு வருது? ஏன்னா இது கடைசி காலம். சுபாவ அன்பு என்ன ஆகுது? முற்றிலுமாய் வற்றி போன காலம். இதெல்லாம் என்ன காமி? தேவனுடைய வருகைக்கு இதெல்லாம் ஒரு முன்னோடியா இருக்கு. ஆனாலும் தேவனை தாமதிக்கிறது என்ன என்று பார்க்கும் பொழுது அவருடைய வேலை இன்னும் முடியவில்லை. அந்த வேலை எப்படி நடக்குது? உங்க மூலமா நடக்குது. அதை நம்ம நிறைய விட மறந்துடுறோம். ஏன்னா நமக்குள்ள என்ன இல்ல, அந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்ல. கர்த்தர் நம் மூலமாய் ஒரு காரியத்தை செய்கிறார் என்ற அந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்ல, ஒரு பொறுப்புணர்ச்சி இல்ல. அதுதான் முக்கியம். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதம் தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை கட்டப் போகிறேன், நீ கட்டப்படுவாய், மற்றவர்களை கட்டி எழுப்ப போகிறாய். நீங்க ஒவ்வொருவரும் ஒரு ஊழியக்காரர். மைக்கில் பேசினாதான் ஊழியக்காரர் கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீ எங்கெங்க போறீங்களோ, நீ கடந்து செல்ற எல்லா இடத்துலயும் நீங்க யாரு? ஒரு ஊழியக்காரரா இருக்கிறீங்க. உங்க மூலமாய் கர்த்தர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமாண்டவரே, என் மூலமாய் நீர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர், அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆனால் இது எல்லாம் நடக்கிறது யார் மூலமாய்? கர்த்தர் மூலமாய். அது வேற ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் என்ன பண்றா, இந்த மாதிரி கர்த்தர் உங்க மூலமா செய்யறாருன்னொன்னே என்ன ஆயிடுது இவங்களுக்கு? இவங்க ரொம்ப வைராக்கியமா இறங்கிடுவாங்க. இவங்க ஒரு கிரியையினாலதான் எல்லாம் நடக்குதுன்ற மாதிரி கிடையாது. இது யாருடைய சபை? ஜீவனுள்ள தேவனுடைய சபை. கிறிஸ்துவே இதுக்கு அஸ்திபாரம். இது கிறிஸ்து செய்கிற காரியம், கிறிஸ்து இயேசு நடப்பிக்கிற காரியம். நாம் யாவும் நம்ம அதுல ஒரு பார்ட் எடுக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் அது கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஆகவே இந்த மாதம் மிகவும் முக்கியமான நிறைய அநேக செய்தி இருக்கு. ஆனால் இந்த வருகிற வாரங்களில் நாம் எல்லாவற்றையும் தொடர்ந்து நாம் பார்ப்போம். இந்த காலையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தை மாற்றம் பெற்றுக்கொண்டு ஒரு உற்சாகத்தோடு இந்த புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டப்பட போகிறோம். தேவனே நம்மோடு கூட இருந்து நம்மளை கட்ட போகிறார். நம் மூலமாய் ஒரு பெரிய மகிமையான காரியத்தை தேவன் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.